ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர். அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். உங்கள் நியூ இயர்லாம் நீங்கள் வந்து எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் வந்து கோயிலுக்கு போய் சாமி வந்து சேவிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இந்த நியூ இயராவது நமக்கு வந்து நம்ம நினச்சது எல்லாமே நடக்கணும், நம்ம பிளான் போடுறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் வந்து வச்சுருக்கோம். பார்ப்போம் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2026 ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரெசல்யூஷன்ன்றது, இந்த நியூ இயர்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா கேக்கு, கிஃப்ட்ஸு இதெல்லாம் தாண்டி ரெசல்யூஷன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள்லாம் வந்து ரெசல்யூஷன் எடுத்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை பார்த்து நாங்களும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த தாட்டி வந்து ரெசல்யூஷன் வந்து எடுத்துருக்கேங்க. என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை எப்படியாவது நம்ம வந்து மானிட்டைசேஷனை வந்து பண்ண வைக்கணும், எனேபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து யூடியூப் சேனலில் வந்து எப்போ ஆரம்பிச்சேன்னா கோவிட் டைமில் ஆரம்பித்தேன். ஆனால் அது வந்து கண்டினியூட்டி இல்லாமல் கொஞ்ச நாள் கேப் விட்டு அப்படி தான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் வந்து கண்டினியூட்டியாக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வந்து இது மாதிரி வந்து பெண்களுக்கு நீங்கள் கொடுக்குற வந்து ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, உங்களுடைய சேனல் நேம் வேணால் நீங்கள் வந்து மாற்றி பாருங்களேன், வேறு சேனல் நேம் வச்சு பாருங்கள். ஏன்னா வந்து ஒன்றுமே இல்லாமல் நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து போடுறாங்க. அவங்களாம் டக்குன்னு வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகிடுது. நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறோமே, நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிஜமே எல்லாருக்குரிய ஒரு விஷயம் தானே அது. அது எனக்குமே இருக்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஆனால் நான் வந்து என்னுடைய சேனல் நேம் வந்து நான் ரொம்ப வந்து தேடி கண்டுபிடிச்சி பொருத்தமான ஒரு சேனல் நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாம் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். இதோடைய அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அம்மாவோடைய தேடல். ஒவ்வொரு நாளுமே ஒரு கிச்சனில் வந்து என்ன சமைக்கணும், இன்றைக்கி என்ன வந்து பேக் பண்ணணும், இன்றைக்கி என்ன காய்கறி இருக்குது, இன்றைக்கி என்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படிலாம் நம்ம வீடை வந்து க்ளீன் பண்ண போகிறோம், இதெல்லாமே நம்ம வந்து லைஃப்பில் வந்து சம்பாரித்தோம், சாப்பிட்டோம். ஹோட்டலில் கூட நம்ம வந்து 3 வேளை சாப்பிட்டுட்டு போயிடலாம். பட் நம்மளோட ஹெல்த்து ஸோ அந்த கிச்சன்லேருந்து தானே ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு அம்மாவுடைய தேடல் வந்து அந்த கிச்சன்லேருந்து தானே ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தீமோடு தான் என்னுடைய மாம் ட்ரெஷருடைய சேனல் நேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுங்க.